என்னைய மாதிரி சராசரி மக்கள், நான் ஒரு சராசரியான ஆள். இப்போ 2000 எனக்கு அதிகப்படி கட்டணம் கட்டி போன இதில் கட்டினேன். இப்போ 4500 வந்துருக்குன்னா, இது மாதிரி எல்லாருக்கும் என்னைய மாதிரி இன்னும் எத்தனையோ பேர் இது பாதிக்கப்பட்டு இருக்காங்க. நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன். ஆனால் இது சொல்ல முடியாமல் நிறைய பேர் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. இது இப்போ இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? அதே 2022 ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எனக்கு 480 யூனிட் இருக்கு, 1000 ரூபா தான் பில் வந்திருக்கு. அதே இப்போ 458 யூனிட்டுக்கு 1500 600 பில் வருது. இது என்ன சம்பந்தம்னே தெரியல. கேட்டாலும் ஒழுங்கான தகவல் இல்லை. அதே மாதிரி இபி சைட்டில் போய் ஆன்லைனில் செக் பண்ணோம்னா டேரிஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க. 1லேருந்து 100 யூனிட்னா எவ்வளவு, 200லேருந்து 300 யூனிட்னா எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அந்த டேரிஃபையும் இதையும் வச்சு பார்த்தாலுமே எனக்கு அமௌண்ட் டேலி ஆக முடியாது. ஒன்று கூட போது 1800 1900 வருது, இல்லை 1100 900 வருது. இது என்ன டேரிஃபில் அவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னு இது வரைக்குமே எனக்கு தெரியும். ஓடி இருக்க யூனிட்டை கனெக்ட் பண்ணி பில்லு போட்டிருந்தாலுமே எனக்கு 535 ரூபா தான் பில்லு வந்திருக்கணும். ஆனால் 660 ரூபாய்க்கு மேலே பில்லு வந்திருக்கு. இது என்ன கணக்குன்னு தெரியலை. அட்டை கூட இருக்குது. எதை கணக்கு பண்ணி இந்த அளவுக்கு பில்லு கூட போடுறாங்கன்னு தெரியல. என் வீட்டில் மட்டும் இல்லை, இங்கே பல வீடுகளையும் நான் செக் பண்ணிட்டேன். ரிலேட்டிவ்ஸ் வீட்லேயும் செக் பண்ணதுலேயும் அவங்களுக்கு இதே மாதிரி தான். ஒவ்வொரு வீட்லேயும் 150 ரூபா 200 ஒரு சில வீட்டில் 300 400 வரைக்கும் கூட போட்டிருக்காங்க. என்ன அடிப்படையில் என்ன கணக்கில் இந்த அளவுக்கு பில்லு கூட போடுறாங்கன்னு தெரியல. மக்களுக்கு மின்சாரத்துறையும் தமிழக அரசும் இதுக்கான தெளிவான விளக்கத்தை கொடுக்கணும். நாங்கள் ஆட்சிக்கு கையெழுத்தே நம்மள்ட்ட என்னன்னு சொன்னாங்க, 200 யூனிட் ஃப்ரீன்னு தான் சொன்னாங்க. இப்போ கேட்கறதுக்கு இல்ல அடுத்துன்னு சொல்றாங்க. இது மக்களை ஏமாத்துற மாதிரி தான் இருக்கு. இதுவரை இந்த மாதிரி 3800 ரூபா எங்களுக்கு கரண்ட் பில் வந்ததே இல்லை. எங்களுக்கு வாடகையே 5000 ரூபா இருக்கு. அப்படி இருக்கும்போது 3800 ரூபா நாங்கள் கரண்ட் பில் கட்டும்போது எங்களோட நிலைமை எப்படி இருக்குங்கிறத யோசிச்சு பார்க்கணும்.